श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। जानेऽथ वा किमहमङ्गयदेव सङ्गात् अङ्गीकरोषि न हि मङ्गलमन्यदस्मात्। तेन त्वमेन मुररीकुरुषे जनं चेत् नैवामुतो भवति युक्ततमो हि कश्चित्। 86வது ஸ்லோகம் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துல. இதுக்கு முன்ன ஆழ்வான் நைச்சானுசந்தானம் பண்ணுகிறேன், அதை நாம பார்த்தோம். हा हंत हंत हतकोस्मि खलोस्मि धिङ्मां मह्यन्नहो अहंविदं किमुवाच वाच त्वामङ्ग मङ्गलगुणास्पदम् अर्थहेयम् आहा स्मर्तुमेव कथमर्हति मादृगम् आहा. நாம் பண்ணின பாப்பங்களையும் உம்முடைய ஒரு வைபவத்தையும் பார்த்தோம்னாக்க இந்த வாயால பேசுறதுன்னா மனசால நினைக்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அம்மான் அழிப்பெய்ரான் ஆண் யானார் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி அம்ம பிரதஹ்ய வினிகிருஹ்ய விசோத்திய புத்திம் வியாபூய விஸ்வம் அசிவம் ஜனுஷானுபத்தம் ஆதாய சத்குணகணானபி நாகமர்ஹான். என்ன நன்னதான் ஒரு பரிஷ்காரம் பண்ணி வச்சு நீ அந்த கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக ஆகிறேன்னு சொல்லி என்ன பண்ணா கூட அத நான் உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக நான் ஆக மாட்டேன். என்ன அந்த உன்னுடைய திருவடி உபச்சாரப்படுறது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்ல, எத்தனையோ நாளும் உன்னுடைய திருவடியில நான் உபச்சாரப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன். நான் எப்படி உமக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு தகுதி பெற்றவனாக ஆவேன்னு தன்னுடைய நீச்ச பாவம் நைச்சத்தை அனுசந்தானம் பண்ண. இப்போ எம்பெருமானுடைய ஒரு விசேஷ குணத்தை சாதிக்கிற இன்னைய ஸ்லோகத்துல சாஸ்திரார்த்தம் ரொம்ப கம்பீரமானது. இதுல சொல்லக்கூடிய சாஸ்திரார்த்தம் இருக்கு. அதுக்கு முன்ன ஸ்லோகார்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுல சொல்லக்கூடிய சாஸ்திரார்த்தங்களை பத்தி விஸ்தாரமா பேசலாம். जानेऽथ वा किमहमङ्गयदेव सङ्गात् अङ्गीकरोषि न हि मङ्गलमन्यदस्मात्. எம்பெருமானுடைய இயல்பான சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய சௌஹார்த்தம், நம்ம விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுகிரக விசேஷம், ஒரு நல்லெண்ணம், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காருண்யம், இவைகளை நினைச்சு அவர் சொல்ற இவைகளை நினைச்சு அதனால உம்முடைய தயைக்கு நான் பாத்திரமானேன்னாக்க அதை காட்டிலும் வேற பாக்கியம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ற. என்ன அப்படி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குண விசேஷங்கள் அப்படின்னா, தோஷ யத்யபி தஸ்யத்சாத் சதாமேதத் அகர்ஹிதம். ராமாயணத்துல விபீஷண சரணாகதியும் போது பெருமாள் சொல்ற வார்த்தை இது. யுத்தகாண்டத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. சர்வலோக சரண்யாய ராகவாய महात्मने निवेदित मां क्षिप्रं विभीषणम् उपस्थितं
இது விபீஷணன் சொல்ற வார்த்தை. நான் இங்க விபூஷணன் வந்திருக்கேன், சர்வலோக சரண்யனாக இருக்கிற ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த விபீஷணனை அங்கீகரிக்கலாமா கூடாதான்றத பத்தி ஏகப்பட்ட விசாரங்கள். இப்போ பிரகிருத்தியா ராட்சசோஹ்யேஷ பிராதா மித்ரஸ்ய வை பிரபோ ஆகதஸ்ய ரிபு சாட்சாத் கதமஸ்மிஷ்ட விஸ்வசேது. இந்த விபீஷன் இயல்பாகவே ஒரு ராட்சசன். அதோட மாத்திரம் இல்ல, நம்ம எதிரி சாட்சாத் எதிரியாக இருக்கிற ராவணனுடைய தம்பி வேற. சரி, இவ ரெண்டு பேரும் வேற வேற தனித்தனியா இருந்துருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்னாலாவது பரவாயில்ல. அதுவும் இல்ல, இவர் ராவணனுடைய இடத்துல இருந்து அந்த வீட்டுல இருந்து நேரம் இறங்குறான். கதமஸ்மிஷ்ட விஸ்வத்து, இவன் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் உம்மண்ட சரணாகதி பண்றதுக்கு வந்திருக்கான்றத எப்படி நாம நம்புறது என்ன சொல்லி சில பேர் சொல்ற. அந்த சுக்ரீவனை, அதாவது விபீஷணரை சேர்த்துக்கிற விஷயத்துல வரைச்சே முதலிகள் இந்த வானரர்கள்லாம் சொல்ற வார்த்தை, அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித் त्रिषु लोकेषु राघव आत्मानं पूजयन् राम पृच्छसि अस्मान् सुहृदया त्वं हि सत्यव्रत शूरो धार्मिको दृढविक्रमः परीक्षकारी स्मृतिमान् निसृष्टात्मा सुहृत्सृच तस्मात् एकैकशस्तावत् ब्रुवन्तु सचिवास्तव हेतुतो मतिसम्पन्नाः समर्थाश्च पुनः पुनः. அங்க ராமரை பார்த்து சொல்ற, உமக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அஜ்ஞாதம் நாஸ்திதே கிஞ்சித் திரிஷுலோகேஷு ராഘவ, எது தர்மம் எது தர்மம் இல்ல, இவனை ரட்சணம் பண்றது தர்மமா, விபீஷணரை ரட்சணம் பண்றது தர்மமா இல்ல இந்த விபீஷணனை விலக்கி விடுறது அதுதான் உகந்ததா, இதெல்லாம் உமக்கு தான் தெரியும். அப்படி இருக்கச்சே எங்களை பார்த்து நேரு ஒரு வார்த்தை கேட்கிறேன், உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். இதுல இருந்தே தெரியறது உங்களுடைய பெரிய மகா குணம் தெரியுது. எங்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு அது மூலமா பண்றதுன்றது இருக்க, இது ரொம்ப உமக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷமான குணம். வாஸ்தவம் தான், ஒத்துக்கிறேன் நானு. ஆனாலும் எங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் தோன்றது இன்னும் பல விதமாக சொல்ற. அப்ப ராமர் சொல்ற கடைசியில அதராமஹா பிரசன்னாத்மா ஸ்ருத்வா வாயுசுதஸ்ய, அதுல ஹனுமார் ஒருத்தர் தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ற, தேசகாலோபன்னஞ்ச காரியம் காரியவிதாம் வரா. அதாவது நத்வஸ்ய பிரமதோ ஜாத்து லட்சியத்தை துஷ்டபாவதா பிரசன்னம் வதனஞ்சாப்பி தஸ்மான்மே நாஸ்தி சம்சயா. இந்த விபீஷணனுடைய முகத்தை பார்த்தோம்னாக்க ஒரு கபட்டமாக சரணாகதி பண்ற மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ பிராமணிகமா தான் வர மாதிரி தோன்றது. ஆகையால இவனை அங்கீகரிக்கலாம் தோன்றதுன்னு ஹனுமார் மாத்திரம் சொல்றேன். இந்த ஹனுமாருடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு ராமர் பதில் சொல்றேன், நீ சொன்னது ரொம்ப ரொம்ப யுக்தமாக இருந்துருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். அப்படி தோஷமே இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். மித்ரபாமேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன. ஒருத்தன் ஒரு நட்பு முறையில நம்மளிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அவனை கைவிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. எத்யபி தோஷா எத்யபி ஸ்யாத், அவனிடத்துல தோஷம் இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், அதனால ஒன்னும் தப்பில்லை. அவன் சரணாகதி பண்ணவனா போயிட்டான், அவனை அனுகிரகம் அவனுக்கு ரட்சணம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்று பெருமாள் சொல்ற. அதே ராமர் தான் சொல்ற,
ஆனையைனம் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யா பயம் புறா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் என்று சொல்ற. நான் ஒரு விரதம் வச்சுருக்கேன். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதை அபயம் சர்வபூதேபியோ ததாமேதத் விரதம் மமான்னு நான் ஒரு விரதம் வச்சுருக்கேன். ஒரு காலே ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு அபயம் அளிப்பது என்பதுதான் என்னுடைய விரதம். அவன் எப்படிப்பட்டவனாகவாவது இருந்துட்டு போட்டோம். சர்வபூதேபியோ ததாமி, அவன் ராட்சசனா இருக்கட்டும், காக்காவா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு தான் சொல்றேன். அப்போ இவ்வளவு நாள் காக்க வச்சதே தப்பு. ஆனையினம் ஹரிசிரேஷ்ட உள்ள வர சொல்லு, உடனே வர சொல்லு அப்படின்னு சுக்ரீவனை பார்த்து சொல்ற. தத்தமஸ்யா பயம் புறமயான்னு, இவனுக்கு அபயப்பிரதானம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். உங்களோட பேசினதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தானே தவிர வஸ்துதா அபயப்பிரதானம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன்னு சொல்ற. விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், வா சுக்ரீவா இது விபீஷணனாவது இருக்கட்டும், ராவணனே இருந்தாலும் இருக்கட்டும், சரணாகதி பண்ணியாச்சுன்னாக்கா அவளுக்கு அபயம் கொடுக்கறது தான் என்னுடைய விரதம் அது என்று சொல்ற. இப்போ பெருமாள் அந்த மாதிரி எதேவ சங்காதங்கி கரோஷி நஹி மங்களமன்யதஸ்மாத், என்னென்ற ஒரு குணமும் இல்லை, என்ன அங்கீகரிச்சு உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை கொடுப்பதற்கு என்னென்ன எதனா ஒரு குணம் இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னா, ஒண்ணும் இல்லாட்டா கூட பரவாயில்ல. பெருமாள் தனக்கும் சங்காத்துன்ற ஒரு வார்த்தையை சொல்ற. தனக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், ஒரு தொடர்பு. இந்த தொடர்பை கொண்டு என்ன நீ ரட்சிக்க முற்பட்டேற, ஆனால் அப்ப இதை காட்டிலும் யாரும் பெரிய மங்களாஸ்பதமாக யாரும் ஆக மாட்டான், சிறந்த யோகியாக யாரும் ஆக மாட்டான். இந்த ஜந்து அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பண்ணதாக ஆறுதுன்னு தன்னை சொல்லிக்கிறேன். பெருமாளுக்கு பொறுத்த வரைக்கும் புருஷகாரம், சம்பந்தம், குணம், வியாபாரம், பிரயோஜனம் என்று 5, இந்த 5 அம்சங்களை முன்னிட்டுதான் பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ற என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். புருஷகாரம், பிராட்டி புருஷகாரம் பண்ற, பரிந்துரை செய்கிறார். இது மறுக்க உண்ணாத புருஷகாரம். பிராட்டி சொல்லிட்டாங்கனாக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதான் பெருமாளால. ஆகையால இது மறுக்க உண்ணாத ஒரு புருஷகாரமானபடினால இது எவ்வளவுதான் தப்பு இவனுக்கு நாம பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சதுன்னாலும் கூட அவிஜ்ஞாதா, இது எதையும் அறியாதவர் போல பெருமாள் இருந்துக்கிறாராம். அதனால நம்மள ரட்சணம் பண்றேன். சம்பந்தம், பெருமாளுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்க, இது ஒரு குடம் நீரிட்டு போகக்கூடிய சம்பந்தம் அல்ல. சரிடா, ஒரு தோண்டி தள்ள தண்ணி கொட்டின்ட்டான், அவனுக்கு எனக்கும் தொடர்பு விட்டு போச்சுடா அப்படின்னு சொல்றாள, அந்த மாதிரி கிடையாதான். இது ஒழிக்க ஒண்ணாத சம்பந்தம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே நாமாட்சைவோம். இது ஒழிக்க ஒண்ணாத ஒரு சம்பந்தம். இது சம்பந்தம். இது யாராலும் அவரோடுனாலும் விட முடியாது, நாம இல்லைன்னாலும் விட முடியாது. அவர் சேஷி, நாம சேஷபூதனாக இருந்துருக்கோம். அவர் சுவாமியாக இருந்துருக்கோம், நாம தாசனாக இருந்துருக்கோம். அவர் ஆத்மாவா இருக்கார், அவருக்கு சரீரமாக நாம இருந்துருக்கோம். இந்த சம்பந்தம்ன்றது விட முடியாதது. ஆகையால உடையவன் உடைமையை ரட்சிப்பதுன்றது இருந்துருக்க. இப்ப என்னுடைய வஸ்துவை நான் யார் இதுக்கு சொந்தக்காரனோ அவன் ரட்சிக்கிறானோ இல்லையோ, அந்த மாதிரி முறையில நீ ரட்சணம் பண்ற, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. இது ஒண்ணு ரட்சணத்துக்கு காரணம். மூணாவது குணம், எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய குணம் நம்மள மாதிரி இல்ல. அவருக்கு எப்பவுமே காருண்யம்ன்ற குணம் நிரம்பி இருக்கிறது.
அந்த காருண்யன்ற குணத்தை கொண்டு பெருமாள் நாம் கஷ்டப்படுறத பார்த்தா அவர் பார்த்துட்டு இருக்க முடியல, நமக்கு ரட்சணம் பண்ண போறேன். வியாபாரம் செயல் பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டோம்னா கூட அதை பெருசா பண்ணிட்டதா நினைக்கிறேன். பெருமாளத்துல போய் நாம பரநியாசம் பண்ணிட்டோமானாக்க இது ஒரு வியாஜ மாத்திரம் தான். பெருமாள் தான் ரட்சகனாக இருந்துருக்கு, பெருமாள் தான் உபாயமாக இருக்கு. எமே விஷயத்தாக விரணத்தை தேனலபியான்னு சொல்லி சொல்ற. பெருமாளால யாரால அவர் பெருமாள் யார நினைக்கிறாரோ அவரைதான் அந்த பெருமாள், அவளால தான் பெருமாளை அடைய முடியும். யார நினைப்பேர் அப்படின்னா, யார் ரொம்ப தனக்கு அத்தியந்த பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்காளோ அவளை தான். தசை வசீகரணம் தச்சரணாகதின்னு சொல்லிட்டு எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாள் விஷயத்துல பெருமாள் அவாவசியமாக ஆய் ஒரு சின்ன காரியம் பண்ணதுக்கு நாம ஒரு உபகாரமும் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு அவர் நமக்கு உபகாரம் பண்றவரா இருக்கேன். நாம் இது வியாபாரம். பிரயோஜனம் நமக்கு மோட்சம் கொடுக்கறதுனால யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு பிரயோஜனமா அவருக்கு பிரயோஜனமா? பெருமாள் நினைக்கிறான் தன்னுடைய பிரயோஜனமாக நினைச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்றாராம். ஆகையால எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணமானாக்கா கட்டாயம் பலிக்காது போறது இல்லை, அது சித்திக்க போறது. ஆனா அதுல சரணாகதியில கார்பண்யம்ன்ற ஒரு அங்கம் இருக்கு. கார்பண்யம்ன்றது என்ன? கிருபா ஜனக கிருபண விருத்திகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம மேல விழும்படியாக பண்ற நம்மளுடைய செயல். கர்வஹானியாதல், ஆகிஞ்சன்ய அனன்யகதித்துவ பிரகடனமாதல், இதெல்லாம் தான் கார்பண்யம்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கிருபா ஜனக கிருபண விருத்தி இப்ப நம்மளுடைய செயல் இருக்க, அதுதான் இந்த இடத்துல சொல்ற. நான் ஒன்னும் பண்ணல, நீ உம்முடைய சுவாபாவிகமான அனுகிரகத்தினால நீர் எனக்கு அனுகிரகம் பண்றதா இருந்துன்னாக்க என்னை காட்டிலும் பாக்கியம் பெற்றவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லணும்னு தாத்பரியம் அதுக்கு. இப்போ என்னிடத்துல ஒரு விசேஷம் இருந்து அது மூலமாக எனக்கு ஒரு ரட்சணம் வரதா இருந்ததுன்னாக்கா அப்ப நான் அறுதிட்டு சொல்லுவேன், என்னிடத்துல ஒரு விசேஷமும் இல்லை, அதை பார்த்து என்ன இந்த ஜந்துவ ரட்சணம் பண்ணணும்னு நினைச்சேன்னாக்கா இப்ப நீர் ஏமாந்து போயிடுவேன். ஜானேதவா கிமஹமங்கய தேவ சங்காது அங்கீகரோஷி நகி மங்களமன்யதஸ்மாத். நான் என்னன்னு சொல்றது, நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. சங்காது அங்கீகரோஷி, உமக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், ஒரு தொடர்பு, உந்தன்னோடவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொல்லக்கூடிய அந்த சங்கம் இருக்க, அந்த சம்பந்தத்தால என்ன நீ கணக்கு ஒத்துக்கிறதா கணக்கு இருந்தாக்கா, என்னை ஆட்கொள்ளுவதாக இருந்தாக்கா, அப்போ அஸ்மாது அந்நது மங்களம் நகியேவ, இதை காட்டிலும் மங்களமாக சொல்லக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை. அது ஒரு பரம பாக்கியம் எனக்கு. ஆகையால நீர் கணக்கு என்ன நினைக்கிறேன், என்னன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா, நான் உன்னை சேர்ந்தவன். ஆகையால உன்னை சேர்ந்த வஸ்துவ உன்னுடைய உடைமையாக ஆயிட்டபடினால என்ன நீர் ரட்சிக்கிறது உம்முடைய பொறுப்புன்னு நினைச்சுட்டு நீர் ரட்சிச்சேர்னாக்க இதை காட்டிலும் பாக்கியம் வேற என்ன இருந்துருக்கு? எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்றாரா. அப்போ தேனத்வமேவ முரரி குருஷே ஜனஞ்சேதி நைவாமுதோ பவதி யுக்ததமோ ஹி கஷ்சித். எமே விஷவர்ணத்தே தேன லப்யான்னு பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால தான் அந்த எம்பெருமான அடைய முடியும். நீர் நினைக்கிறேன்
இந்த சேதனன் இந்த ஜந்து மோட்சத்தை அடையட்டும்னு நீர் நினைச்சு என் விஷயத்துல ஒரு அனுகிரகம் பண்றதாக இருந்துருச்சுனாக்க என்ன காட்டிலும் பாக்கியம் பண்ணினவா யாரும் இல்லை. ஆகையால நான் சொல்றேன், நைவாமுதோ பவதி யுக்ததமோ ஹி கஷ்டித்துன்னு உம்முடைய எண்ணத்துல இருக்கும்படியாக நான் இருந்துட்டேன்னாக்க அந்த யோகிகள்லாம் எங்க இருக்கு, அவளை காட்டிலும் நான் மேம்பட்டவனாக நான் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அதாவது சாஸ்திரம் சொல்றது, எமே வைஷவனத்தை தேனலபியா, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளாலதான் பெருமாளை அடைய முடியும்னு சொல்றது சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் யார நினைப்பேர் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன? பிரியதமேவ வர்ணியோ பவதி யஸ்யாயம் நிர்திசய பிரியா சயேவாஸ்ய பிரியதமோ பவதி. யார் ரொம்ப பிரியத்தமனாக இருந்திருக்கானோ பெருமாளுக்கு அவன் தான் வர்ணியனாக ஆறான். அவன் தான் மோட்சத்தை அடையட்டும்னு பெருமாள் நினைக்க கூடியவனாக அவன் ஆறான்னு சொன்னார். சரி, யார் பிரியத்தமமாக இருந்திருக்கா, பெருமாளுக்கு பிரியத்தமமாக இருப்பா அப்படின்னா, பெருமாளிடத்துல யாருக்கு நிர்திசய பிரீத்தி இருந்துருக்கோ அவன்தான் பெருமாளாலே வரிக்கக்கூடியவனாக ஆகலாம். தஸ்ய வசீகரணம் தத் சரணாகதிகி, அவனுக்கு இந்த மாதிரி எண்ணம் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கிறது அவனிடத்துல சரணாகதி பண்றதுதான். இப்படி எல்லாம் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் பிரயோஜனாந்தரங்களை உத்தேசிக்காமல் பிரீத்தியோட யாரெல்லாம் எம்பெருமான அடைகிறார்களோ அவள்லாம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக ஆறாளாம். ஆகையால அவளிடத்துல பெருமாளுக்கு ஒரு அனுகிரக விசேஷம் ஏற்படுறது. அவளுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்றார், மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொல்றோம். இப்படிப்பட்டவாள்லாம் யோகிகளை காட்டிலும் மேம்பட்டவர்கள். அந்த யோகிகள்லாம் கூட இவாளுக்கு சமானமாக ஆக மாட்டான்னு சொல்ற. இது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய சாஸ்திரார்த்தம் என்னன்றத பார்க்கணும். இந்த சாஸ்திரார்த்தம் என்ன, நாம சரணாகதி பண்றது கூட எம்பெருமானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான் சரணாகதி பண்றோம். நாம எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நினைக்க கூடாது நான் சரணாகதி பண்ண அதனால பெருமாள் மோட்சம் கொடுத்தேன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அந்த உபாயத்து தியாகம்னு சொல்றது அதுவும் நான் பண்ணல, பெருமாள் பண்ணி வச்ச அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணத்தோட இந்த சரணாகதின்றது அந்த வசீகரணத்துக்கு வியாஜ மாத்திரம்தான். உபாயமாக இருக்கிறவர், சித்தோபாயமாக இருந்திருக்கிற பெருமாள் ஒத்தர் தான். இந்த சாத்தியோபாயமாக சொல்லக்கூடிய சரணாகதின்றது பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த அம்சத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாக்கா பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஏற்படும் அப்படின்னாக்க, நம்மளுடைய இயலாமையை முன்னிட்டு அவனிடத்துல சரணாகதி பண்ணி அவனுக்கு கிருபைய, அவனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய கிருபை நம்மேல விழும்படியாக பண்ணணும். சுதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விட்சேப சீகரைஹி காருண்ய மாருதானீதைஹி சீதளைஹி அபிஷிஞ்சமாம். திருக்கச்ச நம்பி பிரார்த்தனை பண்ற, உம்முடைய ஒரு கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் இது அமிர்தம் லஹரி மாதிரி வருது. அந்த சுதா சிந்து வீச்சி விட்சேப சீகரைஹின்னா அதனுடைய அலையினுடைய திவலைகள், அந்த திவலைய அந்த ஜலத்தினுடைய ஒரு குளிர்ச்சி அந்த திவலைய காத்து அடிச்சுட்டு வரும். அந்த சமுத்திரக்கரையில போய் உட்காண்டோம்னாக்க அந்த சமுத்திர காத்து, சமுத்திரத்துல மேலேந்து வர இந்த காத்து என்ன பண்ணும், சமுத்திர ஜலத்துல இருந்து வரக்கூடிய அந்த திவலையோட சேர்ந்து நமக்கு ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அது காருண்யம்
பெருமாளுடைய இயல்பாக இருக்கக்கூடிய காருண்யம் தான் காத்து. அந்த காருண்ய மாருதா நீதைகி பெருமாளுக்கு அந்த பெருமாளுடைய கட்டாட்சமாக இருக்க ஒரு சுத அமிர்தம் அமிர்த திவலகளை பெருமாளுடைய காருண்யமாகிற ஒரு மறுத்து அந்த காத்தால அடிச்சு வரப்பட்டு என் மேல கணக்கு விழுந்துடுச்சுனாக்க விழுந்து சீதளைகி அபிஷேகமாம் என்ன அபிஷேகம் பண்ணி வைக்கணும், என்ன குளிர்விக்கணும், என்ன நினைக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ற திருக்கட்சி நம்பிகள். அந்த மாதிரி பிரார்த்தனை தான் இந்த இடத்துல சொல்றது. அப்போ உம்முடைய கட்டாட்சம் கணக்கு என் மேல விழுந்துட்டோம்னாக்கா இதை காட்டிலும் பாக்கியம் என்ன காட்டிலும் இந்த இது தன்னால் வரைக்கும் ஒரு ஜந்துன்னு சொல்லிட்டு போறவன் நானு. இந்த ஜந்துன்னு சொல்லச்சே அதுல ஒரு விசேஷமும் சொல்ல முடியாத ஒரு வஸ்து இருக்கு, அது ஜந்துன்னு சொல்லுவோம். எதனா ஒரு விசேஷத்தை சொல்ற வஸ்துவா இருந்ததுன்னா அந்த வஸ்துவை, அதாவது அந்த பொருளை இது அதுன்னு எதனா ஒண்ணு சொல்லுவோம். அந்த பிராணி இது மாடு பட்சி அப்படின்னு எதாவது சொல்லுவோம். அது ஒண்ணு நெளியறதை பார்த்தா இது என்ன ஏதோ ஒரு ஜந்து, அவ்வளவுதான். அது என்ன ஜந்துன்னே சொல்ல தெரியாத ஒண்ணு இருக்கும். இந்த சாக்கடை எல்லாம் பார்த்தோம்னாக்கா அசுத்தத்துல பார்த்தோம்னா சிலது நெளியும், அந்த வெயில்ல பார்த்தோம்னா நெளியும். அது என்ன ஜந்துன்னு அதுக்கு பேரெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு என்ன அதுல ஒரு குணமும் இல்லாததுனால அதை ஒண்ணுமே சொல்ல முடியாது. தத்துல்யமா நான் இருந்துருக்கேன், இந்த சம்சாரத்துல வாழ்ந்துருக்கேன், இருந்துருக்கேன். என் மேல உன்னுடைய கடாட்சம் வருது, நான் உம்முடைய தயைக்கு பாத்திரம், உம்மை சேர்ந்தவன். அந்த எம்பெருமான் கணக்கு என்ன நினைச்சேன்னாக்கா தன்னை சேர்ந்தவனாக நினைக்கிறேன்னாக்கா அப்ப யோகிகள்லாம் என்னத்துக்கு அதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கா. யோகிகள்லாம் எத்தனையோ காலமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள்லாம் காட்டிலும் நான் மேம்பட்டவனாக ஆயிடுவேன்னு சொல்ற. இத்தனை நாளா தன்னை நீதிபாவம் தன்னுடைய நைச்சானுசந்தானம் பண்ண தன்னுடைய தாழ்மையை சொன்ன அந்த பகவத் அனுகிரகம் வந்துடுத்துனாக்க தமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாக்கிய விசேஷத்தை சொல்லி பெருமைப்படுற இந்த ஸ்லோகத்துல. இப்ப இதுல இந்த கிருபாஜனக கிருபண விருத்தி அந்த கார்பண்யம் சொல்லப்படுகிறது. சரணாகதியினுடைய அங்கமான ஒரு கார்பண்யம். அந்த கார்பண்யத்தோட சரணாகதி பண்ணாக்கா அவளுக்கு வர பாக்கியத்தை சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இங்க சில சமயங்கள்ல நான் ஒன்னும் பண்ணல, உமக்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான கருணையினாலையும் உமக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தினாலையும் நீர் என்ன ரட்சணம் பண்ற அப்படின்னு சொன்னாக்க அப்படிதானே இந்த இடத்துல சொல்றேன். ஆகையால நம்மளுடைய பாதகங்கள்லாம் இதுல ஒன்றும் பொருட்டு இல்லை, நாம பண்ற பாப்பங்கள்லாம் ஒன்றும் பொருட்டு இல்லை. பெருமாள் தன்னுடைய வஸ்துவா ரட்சணம் பண்ற விஷயத்துல ஆகையால சரணாகதியே கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி எல்லாம் தோன்ற மாதிரி சில அர்த்தங்கள் சிலர் சொல்லலாம். அந்த மாதிரி அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்தை ஆழ்வான் சாதிக்கல. ஆழ்வான் திருவுள்ளத்துல என்ன அப்படின்னு கேட்டேன், நான் உம்மிடத்துல பண்ற சரணாகதியே கூட அதை நான் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறதுக்கு அளவுக்கு என்னிடத்துல ஒரு விசேஷம் இல்லை. நீ கொடுத்த வாக்க கொண்டும் நீ கொடுத்த மனசு இந்திரியங்களை கொண்டும் நீ கொடுத்த சக்தியை கொண்டும் நீ கொடுத்த கரண கலைவரங்களை கொண்டு நீ பண்ணி வச்ச சரணாகதி தானே தவிர நான் பண்ணினது எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த சாத்விக தியாக புரஸ்தரமாக பண்ற ஒரு காரியம் இருக்க அது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த பெருமாள் விஷயத்துல வரைச்சே அவருடைய கிருபை ஏற்படுவதற்கு உண்டான தன்னுடைய கர்வஹானி, அப்பா அகிஞ்சனோனன்யகதி சரண்யா பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லி எனக்கு வேற ஒரு புகழ் இல்லை, நீர் ஒருவர் தான் புகழாக இருந்துருக்க, உம்முடைய திருவடி தவிர நான் வேற எதையும் நான் அபேட்சிக்கலன்னு எல்லாம் சொல்றாள. அந்த ரீதியில பெருமாளிடத்துல பெருமாளுக்கும் அவருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கருணைக்கு ஒரு உத்தம்பனம், அதனுடைய வெளிப்பாடு வரத்துக்கு உண்டான நம்மளுடைய செயல் இருக்க, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இது இல்லாத நம்ம ஒண்ணுமே பண்ணுவானா பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணுவார் அப்படின்னாக்கா சர்வமோட்ச பிரசங்கம் வரும். எல்லா வஸ்துவும் பெருமாளுடையது தான், இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாமே பெருமாளுடையது தான்.
அப்ப எல்லாமே பெருமாளுடைய இது அப்படின்னா பெருமாள் சர்வ சுதந்திரனாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே மோட்சம் கொடுத்து எல்லாருமே சீவை கொண்டதுக்கு ஏற்றி விடலாம். இல்ல அவர் விளையாட்டுக்கோசரம் வச்சிருக்கார் அப்படின்னாக்கா ஒருத்தர் கூட மோட்சம் கொடுக்காத மொத்த பேரையுமே இங்கேயே கூட வச்சிருக்கலாம். அனிர்மோட்ச பிரசங்கம் வரும். இல்ல அவர் சுதந்திர சில பேருக்கு மோட்சம் கொடுக்குறாரு சில பேருக்கு மோட்சம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அப்ப பெருமாளுக்கு ஒரு வைஷமியம் பட்சபாத்தம் வந்துடுறதாக ஆயிடும். அப்ப மோட்சம் கொடுக்காத வாழலாம் இங்க கஷ்டப்பட்டு இருக்காளே அவ விஷயத்துல தயை இல்லாதவரா ஆயிடுது. இப்படிப்பட்ட பல தோஷங்கள்லாம் வருது. இது சாஸ்திரத்துல சிபாஷத்துல பெரிய விசாரம் பண்றாரு. இதுல அந்த மாதிரி தோஷங்கள்லாம் வராது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்துக்கு சமர்த்தனம் பண்ணணும். அப்படி சமர்த்தனம் பண்ணச்சு என்னென்ன சமர்த்தனம் அப்படின்னு கேட்டாக்க நாம் பண்ணின பிரபத்தியும் கூட உம்மதீனமாக பண்ணினது. அதுலயும் தன்னுடைய கர்த்தத்துவத்தை விட்டு கொடுக்கறது தனக்கு இல்லைன்றத சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கிருபாஜனக கிருப்பண விருத்தி பெருமாளுடைய அனுகிரகம் தம் மேல விழும்படியாக இருப்பதற்கு ஒரு வியாஜத்தை இந்த பிரபத்தி சொல்றதுன்றதான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் தெரிவிக்கிறார்ன்றது பெரியவாளுடைய திருவள்ளம். அந்த ரீதியில இந்த ஸ்லோகத்தினால நாம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ரெண்டு. சரணாகதின்றது சாட்சாத் அதாவது மோட்சத்துக்கு நேரிடையான காரணம் அல்ல. மோட்சத்துக்கு நேரிடையான காரணம்ன்றது பெருமாள் தான். சித்தோபாயமாக இருக்கிற பெருமாள் தான். எமே வைஷவர்ணத்தை தேன லப்யா. பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால் தான் அடைய முடியும். அவர் தான் அடைவிப்பவராகவும் இருந்துருக்கு. இது ஒரு விஷயம். அப்ப சரணாகதியினுடைய வியாபாரம் என்ன? அப்ப சரணாகதியை பண்ணாத இருக்கலாமா அப்படின்னா இது பரம்பரையா காரணமாகிறது. பெருமாளை நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்க பண்றது இருக்க அதுதான் இந்த சரணாகதி. ஆகையால சரணாகதியும் அனுஷ்டிச்சாகணும் என்றது இது சாஸ்திரார்த்தம். இந்த சாஸ்திரார்த்தத்தை ரொம்ப எளிமையாக ஆழ்வான் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவித்த அந்த தேவபெருமானிடத்துல நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிச்சு அவருடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லாரும் பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். ஜானேதவா கிமஹமங்கய தேவ சங்காதி அங்கீகரோஷி நகி மங்களமன்யதஸ்மாத் தேன த்வமேன முரரி குருஷே ஜனம் சேத் நைவாமுதோ பவதி யுக்ததமோ ஹி கஷ்டித். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.